மாறிவரும் கலாச்சாரத்தின் தாக்கம் உடைகளில் மட்டுமல்ல, உணவு பழக்க வழக்கங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் மனிதனின் ஆரோக்கியம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தானிய உணவுப் பொருட்களை பிரதானமாக கொண்டு செயல்படுகிறது ஒரு உணவகம். அது பற்றி இப்போது பார்க்கலாம். உழவன் உணவகம் முழுக்க முழுக்க விவசாயிகளால் நடத்தப்படும் இந்த உணவகம் மதுரையில் செயல்பட்டு வருகிறது. மற்ற உணவகங்களைப் போல இல்லாமல் கம்பு, தினை, சோளம், கேழ்வரகு உள்ளிட்ட தானியங்களால் இங்கு உணவுகள் தயாராகின்றன. குறிப்பாக வரகரிசியுடன் தினையைச் சேர்த்து பணியாரம், சோளத்தைச் சேர்த்து போண்டா என தொடங்கி வாழைப்பூ வடை, வாழைப்பூ அடை, முடக்கத்தான் தோசை என உயிர் சத்தான உணவுகளின் பட்டியல் நீள்கிறது. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் முடக்கத்தான் தோசை, அப்புறம் கவுனி அரிசி. இங்கே சூப்பெல்லாம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும். இது வீட்டில் மம்மிலாம் முடக்கத்தான் தோசை, கவுனி அரிசிலாம் செய்ய மாட்டாங்க. அதனால இங்கே டேஸ்ட் நல்லா இருக்கு. இன்றைய தலைமுறைக்கு தெரியாத பல உணவு வகைகள், கேப்பை, இந்த மாதிரி. அது போக தோசை ஐட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா நிறைய உடம்புக்கு தேவையான உயிர் சத்துக்கள் நிறைஞ்ச நிறைய உணவு வகைகள் இங்கே வித்தியாசமான முறையில் ரொம்ப சீர்மிகு முயற்சியோடு இங்கே எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. கலாச்சார மாற்றத்தில் பாரம்பரியத்தை மறந்த பலர் உழவன் உணவகத்திற்கு வந்து சாப்பிடுவதை பார்க்க முடிகிறது. முற்றிலும் இயற்கையான உணவு வகைகள் என்பதால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இந்த உணவகத்தின் வாடிக்கையாளர்களாக இருக்கின்றனர். சத்தான உணவு மட்டுமின்றி நிலா வெளிச்சத்தில் கயிறு கட்டிலில் அமர்ந்தவாறு சாப்பிடும் வசதியும் உழவன் உணவகத்தில் உள்ளது. சீக்கிரம் எங்கேயாவது பிள்ளைகளை சாப்பிட வைக்கணும்னா நான் இங்கே கூப்பிட்டு வந்துடுவேன். தைரியமாக கூப்பிட்டு வரேன். ஏன்னா சாப்பாடு ஹெல்த்தியாக இருக்கிறதோட எந்த அடல்ட்ரேஷனும் எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இங்கே நான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக இங்கே சாப்பிட்ற மாதிரி. கயிறு கட்டில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நீ பல விஷயங்களை விட்டுவிட்டோம். அப்பா அம்மாவோட சாப்பிட்றது, பாட்டி தாத்தாட்ட கதை கேட்டு சாப்பிட்றது, அப்புறம் நல்ல உணவை பார்த்து தேடி தேடி சமைச்சு தர்ற சாப்பாடை சாப்பிட்றது, அது மாதிரி ஒரு ருசிகரமான விஷயம் கயிறு கட்டில் சாப்பிட்றது. உணவு வகைகளோடு கேழ்வரகு முறுக்கு, கேழ்வரகு பிஸ்கெட், பாசிப்பருப்பு அல்வா என உடலுக்கு ஆரோக்கியம் தரும் நொறுக்கு தீனிகளும் விற்கப்படுகின்றன. இது தவிர சுப நிகழ்ச்சிகளின் விருந்துகளுக்கு இங்கு ஆர்டர்களும் வாங்கப்படுகின்றன. பிட்சா, பர்கருக்காக குழு உணவகங்கள் அதிகம் உழைக்கும் இந்த காலகட்டத்தில் உழவன் உணவகங்கள் வரவேற்கப்பட வேண்டியது அவசியம். உழவர் மகிழ்ந்தால் உலகம் செழிக்கும் என்ற வார்த்தையை மெய்ப்பிக்கும் விதமாக உழவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த உழவர் உணவகத்திற்கு மதுரையில் பலத்த வரவேற்பு இருக்கிறது. இங்கு கிடைக்கக்கூடிய சிறு தானிய உணவு வகைகள் உடலுக்கு ஆரோக்கியத்தோடு இருப்பதால் பல்வேறு தரப்பினரும் ஆர்வமுடன் உண்டு மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலைமையை எல்லா மாவட்டங்களிலும் கொண்டு வர வேண்டும் என்பதே உழவர்களின் விருப்பமாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஹரிகிருஷ்ணனுடன் ராமானுஜம்.